ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, நான் உங்கள் பபிலாஷ். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு ஆசம் கேம் பிளே விச் இஸ் பென் 10 காஸ்மிக் ஏலியன் டிஸ்ட்ரக்ஷன். இது ஒரு வேறு லெவல் கேம் கைஸ். இது வந்து அவ்வளோ ஈஸியாக டவுன்லோட் பண்ண முடியாது. நானே ஒரு பிஎஸ்பிபி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸ்பாக்ஸ் ப்ளே ஸ்டேஷன் மாதிரி ஒன்று அதை ஃபோனுக்கு டவுன்லோட் பண்ணி அவ்வளோ கஷ்டப்பட்டு அவங்க எல்லாருக்காக டவுன்லோட் பண்ணேன் கைஸ். ஒரு ஸ்டோரி மூட் கேம் பிளே வேணும்னு ஷேடோ ஃபைட் முடிஞ்சது பிறகு எனக்கு ரொம்ப மைண்ட் அப்செட்டாக இருந்துச்சு. அதுதான் அந்த கேம் டவுன்லோட் பண்ணேன். எல்லோரும் அடுத்தடுத்த பார்ட் வரும், மிஸ் பண்ணாமல் இந்த வீடியோ பாருங்கள். ஓகே, ரொம்ப பேசாமல் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆரம்பிக்கலாங்களா? ஓகே கைஸ், நம்ம கேமுக்குள்ளே இறங்கிட்டோம். இப்போ வந்து ஒரு பிளானட்டை கட்டுறீங்க. ஆமாம், அந்த பிளானட் தான். அதுலேருந்து என்னமோ ஒரு லேசர் பீம் ஒன்று வருது, ஒரு க்ளவுட் மாதிரி ஒன்றுக்குள்ளே இருக்குது. ஓகே, உங்கள் எல்லாேருக்கும் பென் 10 சீரிஸ் பார்த்துருந்தீங்கன்னா இல்லை வேபிக்னு சொல்லி ஒரு பெரிய ஏலியன் இருக்கும், அது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அது மாதிரியே இருக்குல்ல, இது தான் மெயின் வில்லன் கைஸ் இந்த கேமுக்கு. இது வந்து தான் இந்த மல்டிவர்ஸ் கிங்குன்னு சொல்கிறது. கீழே இருக்க பாருங்கள், அதுதான் நம்ம அவருக்கு வந்து சேவகன் மாதிரி, சோல்ஜர் மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். இந்த உலகத்துலேயே இந்த மல்டிவர்ஸ்லேயே நீ தான் பெரிய ஆள், பட் உன்னையோட ஒருத்தன் இருக்கான். யார் அவன் சொல்டா அப்படின்னு கேட்குறான். இப்போ தான் சொல்கிறான், அவன் இந்த பென் 10 அப்படின்னு சொல்லி. ஓகே, இப்போ அதை பற்றி தான் வச்சுருக்காங்க. எப்படியாச்சும் இந்த மல்டிவர்ஸை கலங்க வச்சு உலகத்தை அழித்து இவங்க வந்து கிங்காக மாறணும்னு சொல்லி இதை ஆட்சி செய்யணும்னா அவ்வளோ வெறி மாப்பிளைக்கு. சரி காய்ஸ், வாங்க ஸ்கிப் பண்ணிவிடுவோம், ஓவராக பார்க்கறது. ஓகே, இந்த ஏலியனே எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். இதெல்லாம் ரெக்கமெண்டடாக இந்த ஏலியன்ஸ் தான் நம்ம வச்சுருக்கணும். 11 ஏலியன்ஸ் இருக்கும், இல்லை நம்ம வந்து 4 ஏலியன்ஸ் தான் வச்சுருக்கலாம் கையில். இந்த பாருங்கள், ரைட் சைடில் இருக்குது அதெல்லாம் தான். ஓகே, இறங்கினோடனே நமக்கு எனிமையை கொடுத்துட்டாங்க. வாடா, அவனையை முடிச்சு விட்றேன். ஒருத்தன் தானா? சிம்பிள் கைஸ். யூமங்கஸோட டச் முழுக்கமா. ஐயோ மாறிச்சே. ஐயோ ரைட், யூமங்கஸ் அவ்வளோதாங்க, சிம்பிள் கைஸ். இப்போ நான் பார்க்குறது நீங்கள் பார்க்குறீங்களா? இருங்க வரேன், அடிச்சு முடிச்சுட்டு வரேன். ஓகே, எல்லோரும் 2 ஃபைட்டிங்கை பார்த்துருப்பீங்க. இங்கே பாருங்கள், ஒருத்தர் நமக்கு சேலஞ்ச் வேறு கொடுக்குறான். இதெல்லாம் உடச்சி விட்டு நீ பெரிய இவனாக இருந்தால் வந்து காட்டுறா பார்ப்போம் அப்படின்ட்டுன்னு. நான் எவ்வளோ பெரிய இவன்ட்டுன்னு எனக்கு தெரியாமல் இருக்குது கைஸ். ஷேடோ ஃபைட்டில் டைட்டனே முடிச்சவன். ஓகே, அந்த இடம் எதுன்னு தெரில, அது மட்டும் தப்பு பிரச்சனை. ஐயோ, இடம் தெரில, எங்கடா அந்த இடம்? ஐயோ, சுற்றி வந்தீங்க. ஸ்பைடர் மக்கிய மாதிரி சொல்கிறாங்க. ஓகே, இந்த இடத்த மட்டும் தான் நான் கண்டுபிடிச்சிட்டேன் கைஸ். கண்டுபிடிச்சேன். இப்போ என்ன செய்யணும்? கிராப்பிள் கொடுக்கணுமா? ஓகே, இது கொடுத்தா ஸ்விங் ஆகுமோ? இப்போ எப்படி நான் அங்கிட்டு போகணும்? என்னத்த ஜம்ப்பை கொடுக்கணுமோ? எங்கே ஜம்ப் பண்ணி பார்ப்போம். ஐயோ, என்னடா பட்டன் அழுத்து போட வேண்டியது. ஓகே கைஸ், எழுத்து பட்டுருச்சு. இந்த ரைட் சைடில் இருக்கிறதெல்லாம் பார்க்கல கைஸ். இந்த ட்ரையாங்கிள், பாக்ஸ், எக்ஸெல்லாம் பார்க்கல. எனக்கு ஸ்குவிட் கேம் தனியாக போகுது. அது ஒரு நல்ல மூவி ஒன்று கைஸ். அது நீங்கள் பார்த்தீங்கன்னா கடைசி எபிசோடில் கண் கலங்கிடுவீங்க. ஓகே, கதையிலே நான் இங்கே வந்துட்டேன். இப்போ இது ஒரே டேக்கில் முடித்தா நான் ஒரு ப்ரோ பிளேயர் பார்ப்போமா? ஓகே, 1வது. ஓகே, 2வது கைஸ், நான் ஒரு ப்ரோ பிளேயர் கைஸ். எனக்கு இப்போ ஒரு சந்தேகம், இல்லை விழுந்தா உள்ளுக்கு போயிடுவோமா? இல்லை, அதானே என் சந்தேகத்தை எப்போ தான்டா நிறைவேற்றிருக்கீங்க. ஓகே, இப்போ என்ன செய்யணும்னா என்கிட்ட கல்குலேஷன் பண்ணி இதை தூக்கி அங்கே வைக்கணும் அப்படின்னா யூமங்கஸோ. எஸ் கைஸ், என் மூளை டக்குன்னு வேலை செய்யுது, உலக அதிசயம். ஓகே, இழு. ஓகே வைடா. ஓகே கைஸ், லாக் ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம சுற்றணும். ஆமாம், சங்கிலி கருப்பே அப்படின்னு சுற்றுறோம். பட் அவ்வளோ அதெல்லாம் சுற்றலை. ஓகே, சுற்றப்பட்டுருச்சு. ஓகே, இப்போ வாங்க மேலே போவோம். ஜிங்கு சிக்கு
சிங்கு சிக் இது ரொம்ப ஸ்லோவாக வருது கைஸ். சிக் இப்போ என்ன செய்யணும், நான் இதை தூக்கி திருப்பி அங்கே வைக்கணும். என்ன கைஸ் இப்படியாக தான் இருக்கும். இந்த கேம் நீங்கள் வேணுனாலும் விளையாடலாம், பட் நிறைய ஒர்க் இருக்குது. பிஎஸ் மாதிரி ஒன்று இருக்குது, பிஎஸ்எஸ்பிபி அப்படின்னு சொல்லி அதை டவுன்லோட் பண்ணி தான் அதை எடுக்கணும். என்கிட்ட ஹெல்த் வேறு குறைஞ்சி தான் இருக்குது, எப்படியாச்சும் இதை கூட்டிக்கணும். ஓகே வாங்க திருப்பி அந்த லிஃப்ட் மைக்கில் வைப்போம். லிஃப்ட்டில் வந்து மண் நிறையும், அதாக தான் இருக்கும், பார்க்க அப்படி தான் இருக்குது. ஓகே இது லாக் ஆயிடுச்சு. எஸ் இப்போ இதையும் நம்ம வந்து கீழே அந்த இதை வந்து கீழே இழுக்கணும், அந்த லிவரை. ஓகே மாறி போச்சு. சரி அமுக்கு 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 அமுக்கு. ஐயோ எஸ் கைஸ் மண் வந்துருச்சு. இப்போ அது உருண்டு போகுமா? அழ ஏன் ஏன் இதை தான் நான் நினச்சிருந்தேன். யூமங்க சொல்ல வச்சு அடிச்சிருப்பேனேடா, புரியல. தடி விடுங்க பேசி. இது வேணும் வந்து நிறைய செம்மி மாற்றலாங்க பாருங்கள். எத்தனை பேர் வந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல கேம் கைஸ். பென்டென்கிறது வந்து ஒரு கிளாசிக். முந்திருந்தால் உங்களுக்கு சின்ன பையனுக்கெல்லாம் நல்லாவே தெரியும், இப்போ இருக்கவும் நிறைய பேர்த்துக்கும் தெரியும். பென்டென் ஒரு நல்ல கேம். இந்த தான் பென்டென். இவர் வந்து பெரிய பென்டென். சின்னவர் இருக்கார், அவர் ஓவராக கலாய்ச்சிக்கிட்டு இருப்பார். அது வந்து மல்டிவர்ஸ், இந்த அல்டிமேட் ட்ரிக்ஸ், அந்த என்னது பென்டென் அல்டிமேட் ஏலியன் ஃபோர்ஸ்ன்னு நினைக்கிறேன், நான் அவ்வளோவா ஞாபகம் இல்லை. அதிலலாம் காட்டுவாங்க பென்டென் விட்டு மற்ற சின்ன வெர்ஷன் பெரிய வெர்ஷன் தான் நல்லாயிருக்கும். ஆம்னிவர்ஸ் அப்படிலாம் என்னமோ ஒன்று இருக்குது போல் கைஸ், எனக்கு அவ்வளோ ஞாபகம் இல்லை. ஓகே இப்போ ஸ்பைடர் மங்கியை மாற சொல்லிடுவாங்க. ஓகே இப்போ அதை இழுக்க சொல்கிறாங்க. இழுப்போம். எப்படி இழுக்கணும்? பின்னுக்கா? ரைட்டு. இழுத்துட்டேன். இப்போ எனக்கு ஒரு லிவர் திறந்து விட்டேன் கைஸ். இப்போ அந்த கேட் ஓப்பன் ஆகிடுச்சு. வாங்க அந்த அடுத்த சைடுக்கு போவோம். ஓகே வந்தாச்சு. நிற்காமல் ஓட்டு ஓடு. ஓகே கைஸ் அந்த சைடுக்கு போனோம் அப்படின்னா நம்ம ஸ்வாம் ஃபயராக மாறணும். இல்லாட்டி இங்கிட்டேருந்து பாயுது எனக்கு அவ்வளோ பெருசாக ஒரு நல்லா தோணலை. அங்கே ஸ்வாம் ஃபயராக மாறும். ஓகே ஸ்வாம் ஃபயராக மாறியாச்சு. இப்போ பறப்பான் பாருங்கள், அயன்மேன் மையாக பறப்பான். எப்படி கைஸ்? ஓகே கைஸ் இப்போ எனிமீஸ்லாம் வந்துட்டாங்க. இவங்க அடிக்கிற சாதாரண விஷயம்னு தோணலை, அதனால் நான் வந்து ஆர்டிஸ்ட்டு வந்து உங்கள் எல்லா கூடயும் ஜாயின் பண்ணிக்கிறேன். ஓகே கைஸ் ஃபைனலி ஒரு சின்ன க்ரக் ஆகிடுச்சு கைஸ். அங்கே நான் என்னை அடித்து முடிச்சுட்டு வரக்குள்ளே இன்னொரு ஓட்டையில் போய் விழுந்துட்டேன். அசிங்கம் அவமானம். பட் என்ன செய்யுது கைஸ், நம்ம என்ன தீர்க்கதரிசியா கைஸ், முதல்ல என்ன நடக்க போகணும்னு கண்டுபிடிக்க விழுந்துட்டேன். ஓகே இப்போ அடுத்த இடத்துக்கு போவோம் தான், அங்கிட்டு அந்த முன்னுக்கு இருக்க இடத்துக்கு. ஓகே ஜம்ப் பண்ணி கொடுப்போம். ஓகே கைஸ் இங்கே தான் செக் பாயிண்ட் இருக்குது. வாங்க இதோட நம்ம பார்ட் 1 முடிச்சுக்குவோம். பார்ட் 2ல் சந்திக்கிற வரைக்கும் நான் உங்கள் பபிலாஷ். எனக்கு கூடவே சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணி. லைக்ஸ் மட்டும் பத்தாது கைஸ், எனக்கு சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். அப்போ தான் நான் அடுத்தடுத்த வீடியோ போடுறக்கு எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். பார்ட் 2ல் சந்திப்போம்.
பாய். உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன். அப்படி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பக்கத்தில் இருக்க பெல் பட்டனே அழுத்தி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக வரும். அடுத்த வீடியோவில் சந்திக்கிற வரைக்கும் நான் உங்கள் பபிலாஷ். It's the rise of the dragon.